முழுமையா இறைவனை நம்பி எல்லா சோதனைகள்லையும் பொறுமையோட நம்பிக்கையோட நன்றியுணர்வோடு வாழ்ந்த நபி தான் ஐயூப் நபி. ஷைத்தான் அவங்கள நன்றி கெட்டவங்களா ஆக்க பல வழியில முயற்சி செஞ்சான். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் ஐயூப் நபி அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை இழக்கவே இல்லை. எவ்வளவு சோதனை வந்தாலும் ஐயூப் நபி அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்ற ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க. நோய் வந்துச்சு, செல்வம் போச்சு, உறவுகள் போயிட்டாங்க. ஆனா நபி எந்த புகாரும் சொல்லல. எனக்கு ஏன் நோய், வலி, தனிமைன்னு எந்த கேள்வியும் கேட்கல. ஒரு மனிதர்கிட்ட இருந்து எல்லாமே பறிக்கப்பட்டாலும் அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒண்ணு அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கை தான். 18 வருஷ சோதனை ஒரு நாளும் குறையல. செல்வம் போச்சு, மக்கள் போனாங்க, உறவுகள் விலகுனாங்க. ஒரு காலத்துல 1000 பேர் சாப்பிட்ட வீட்டுல இப்ப ஒருத்தரும் இல்ல. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ரப்பே, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு எந்த புகாரும் சொல்லல. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லா. ஐயூப் நபியோட இருந்த ஒரே உறவு அவங்க மனைவி தான். அவங்க வேலை செஞ்சு நபியை நினைச்சு அழுது உடல் சோர்ந்து போனாங்க. ஆனாலும் ஒரு நாளும் அவங்கள விட்டு போகல. நபியுடைய மனைவி, உங்க நோய் குணமாக அல்லாட்ட துவா கேட்கலாமேன்னு சொன்னாங்க. ஐயூப் நபி பதில் சொன்னாங்க, 80 வருஷம் சுகம் தந்த இறைவன் கிட்ட 18 வருஷ சோதனைக்காக நான் எப்படி புகார் செய்வேன்னு சொன்னாங்க. ஐயூப் நபிக்கு அல்லாஹ் மேல அதிருப்தியை ஏற்படுத்த ஷைத்தான் தொடர்ந்து முயற்சி செஞ்சான். ஆனா அவனால வெற்றி அடையவே முடியல. அந்த நோய் ஐயூப் நபியுடைய உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அவங்களுடைய தோல், எலும்பு தவிர வேற எதுவும் மிச்சமில்லை. ஷைத்தான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது பலனளிக்கல. ஐயூப் நபி எப்பையும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. பல வழிகள்ல நபியை வழிகெடுக்க முயற்சி செஞ்ச ஷைத்தான் அவனுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சதால தோல்வியை தாங்க முடியாத ஷைத்தான் தன்னுடைய கவனத்தை நபியுடைய மனைவி பக்கம் திருப்பினான். ஒரு நாள் நபியுடைய மனைவி வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ஒரு வயதான மனிதருடைய உருவத்துல ஷைத்தான் வந்தான். நீ யூசுப் நபியுடைய பேத்தியாச்சே, ஏன் இப்படி வேலை செய்யற? ஒன்னு நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிறேன்னு கேட்டான். அதுக்கு நபியுடைய மனைவி, ஆமா, நான் யூசுப் நபியுடைய பேத்தி தான். இன்னும் என்னுடைய கணவர் ஒரு நபி தான். அவர் இப்ப அதிகமான சோதனையால சோதிக்கப்படுறாரு. இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவியோட நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு சேவை செய்வேன்னு சொன்னாங்க. இந்த பதில கேட்ட ஷைத்தான், உன்னையே நீ அழிச்சுக்கிற, அவரோட இருந்து இருந்து அந்த நோய் உனக்கும் பரவுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொன்னான். அதுக்கு நபியுடைய மனைவி, என் கணவருடைய அன்புக்கு என்னால ஒரு காலமும் ஈடு செய்ய முடியாது. நாங்க பல வருஷமா அல்லாஹ்வுடைய அருளையும் கிருபையும் அனுபவிச்சோம். இப்ப அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவரை விட்டுட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நடந்த விஷயங்களை நபி கிட்ட சொன்னாங்க. ரஹிமா, அந்த மனிதர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு நபி கேட்டாங்க. இல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அவன்தான் ஷைத்தான். அவன் உன்னுடைய மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க விரும்புறான். நீ கவனமா இருன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷைத்தான் மறுபடியும் வந்தான். இந்த முறை ஒரு மருத்துவரோட உருவத்துல வந்தான். நபியுடைய மனைவி ரஹிமாவை பார்த்து, அந்த நோயாளியோட மனைவி நீதானேன்னு கேட்டான். ஆமான்னு சொன்னதும், உன்னுடைய கணவருடைய நோயை ரொம்ப சுலபமாவே குணப்படுத்த முடியும். உன்னுடைய கணவர் கொஞ்சமா மது குடிச்சா போதும், அவருடைய நோய் உடனடியா சரியாயிடும்னு சொன்னான். இதை கேட்ட ரஹிமா நபி கிட்ட நடந்தது சொல்லி, நீங்க மது குடிச்சா உங்க நோய் சரியாயிடும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட நபி, வந்தவன் இப்லீஸ். நபிமார்களுக்கு மது விலக்கப்பட்டது. அவன் நம்முடைய இறைவன் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்க விரும்புறான். அவன் கிட்ட இருந்து விலகியிரு, கவனமாயிருன்னு சொன்னாங்க. ஷைத்தான் இன்னும் விடல. உண்மையிலேயே யூசுப் நபியுடைய பேத்தி ரஹிமா ரொம்ப அழகான பெண்ணா இருந்தாங்க. அவங்க காலத்துல அவங்கள போல அழகான பெண் இல்லை. ஒரு நாள் ஷைத்தான் அழகான ஆணுடைய உருவத்துல வந்து நபியுடைய மனைவிய வழியில தடுத்து நிறுத்தினான். நீ யாரு? இவ்வளவு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் நான் இருக்கேன். இந்த வயல்களும் தோட்டமும் எனக்கு சொந்தமானது. இதெல்லாம் இனி உன்னோடது. நீ என்ன சொல்றன்னு கேட்டான். அதுக்கு நபியுடைய மனைவி சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபியான ஐயூபுடைய மனைவி. அவரை தவிர யாருக்கும் என்னுடைய இதயத்துல இடமில்லைன்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஷைத்தானுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவன் தோல்வி அடைஞ்சதை உணர்ந்தான். பிறகு ஷைத்தான் ஊர் மக்களோட மனசுல ரஹிமா மூலியமா ஐயூப் நபியுடைய நோய் மற்றவர்களுக்கும் தொற்றிடுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினான். அதனால மக்கள், ரஹிமா, நீங்க இனி வேலைக்கு வர வேண்டாம், உங்க மூலமா அந்த நோய் எங்களுக்கு தொற்றிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்டு நபியோட மனைவி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு கட்டத்துல நபியுடைய நாக்கும் இதயமும் மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சு.
நோய் நாக்கையும் இதயத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சதும் ஐயூப் நபி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எங்க இறைவனை புகழ முடியாம வணங்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சு பயந்து இறைவன் கிட்ட துவா செஞ்சாங்க. இறைவா, நிச்சயமாக நோய் என்னை தொட்டு விட்டது, நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன்னு சொன்னாங்க. மறுநாள் நபியுடைய மனைவி ரஹீமா உணவு தேடி வெளியே போனாங்க. அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க அனுப்புனான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஐயூப் நபியுடைய கையை பிடிச்சு அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்து நில்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே நபி எழுந்து நின்றாங்க. உங்க காலால மண்ணுல அடிங்கன்னு சொன்னாங்க. அப்படி அடிச்சதும் வெந்நீரும் குளிர்ந்த நீரும் ஊற்றா வந்துச்சு. ஐயூப் நபி வெந்நீர்ல குளிச்சாங்க. அவங்க உடல் முழுசும் இருந்த நோய் குணமாச்சு. அவங்க இழந்த இளமையும் வலிமையும் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது. நபி தங்கம் போல ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. குளிர்ந்த நீரை வயிறு நிரம்ப குடிச்சாங்க. அவங்க உடலுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் குணமடைஞ்சது. இறைவனுடைய அருளால நபி முழுமையா குணமடைஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு ஆடைகளை கொடுத்தாங்க. நபி அந்த ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல வானத்துல சிகப்பு மேக மூட்டங்கள் உருவாச்சு. அதிகமான சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளுக்கு அடையாளமா தங்க வெட்டுக்கிளிகள் மழையா பொழிஞ்சது. ஐயூப் நபியுடைய நோய் தீர்க்க உருவான ஊற்றுல ஐயூப் நபி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தங்க வெட்டுக்கிளிகள் வானத்திலிருந்து அவர் மேல விழுந்துச்சு. அந்த வெட்டுக்கிளிகளை நபி அல்லாவை புகழ்ந்துகிட்டே தன்னுடைய உடைகள்ல சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இறைவன் நபி கிட்ட, ஐயூபே, நாம் உம்மை மீண்டும் பணக்காரராக்கவில்லையான்னு கேட்டான். அதுக்கு ஐயூப் நபி, ஆமீன் இறைவா, உன்னுடைய அருள் கொடைகளை என்னால புறக்கணிக்க முடியாது. உன்னிடத்துல இருந்து வரக்கூடிய எதையும் நான் புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஐயூப் நபி உறுதியான பொறுமையோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இருந்ததால அல்லாஹ் நபியுடைய செல்வத்தையும் குழந்தைகளையும் ஆரோக்கியத்தையும் திரும்ப கொடுத்தான். நபியுடைய நோய் தீர்க்க ஒரு அற்புதமான நீரூற்ற உருவாக்குனான். தங்க வெட்டுக்கிளி மலை ஐயூப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள்ல ஒண்ணு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த நபியுடைய மனைவி நபி வீட்டுல இல்லாததை பார்த்ததும் பயந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்கும்னு நினைச்சு அழுதுகிட்டே இங்கேயும் அங்கேயுமா தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு அழகான வாலிபனை பார்த்தாங்க. அவர்கிட்ட, நீங்க என் கணவரை பார்த்தீங்களா? அவர் பெயர் ஐயூப். அவர் ரொம்ப வயதானவர், நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவரை நான் இழந்துட்டேன்னு அழுதாங்க. அதை கேட்டு ஐயூப் நபி சிரிச்சாங்க. ரஹீமா, நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொன்னாங்க. என் கணவர் வாலிப வயசுல பாக்குறதுக்கு அப்படியே உங்களை போலத்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டு சிரிச்ச ஐயூப் நபி, ரஹீமா, நான் தான் அந்த நோயாளி. அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்திட்டான், எனக்கு ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்துட்டான்னு சொல்லி நடந்ததை எல்லாத்தையும் மனைவி கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட ரஹீமா உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஓடி வந்து தன்னுடைய கணவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷப்பட்டு அழுதாங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லி 2 ரக்காத் தொழுதாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதத்தால அல்லாஹ் நபியுடைய மனைவி ரஹீமாவுக்கும் இளமையையும் அழகையும் பரிசா கொடுத்தான். ஊரு விட்டு வெளியே அனுப்பப்பட்ட நபியும் நபியுடைய மனைவியும் திரும்ப அதே ஊருக்குள்ள போனாங்க. அங்க இருந்த மக்கள் அவங்க 2 பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது ஐயூப் நபி, இது ஐயூப் நபின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது. இறைவனுடைய நபி வராங்க பாருங்க, வாங்க அவங்கள வரவேற்போம்னு சொல்லி எல்லாரும் ஐயூப் நபியை வரவேற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல நபியை புறக்கணிச்ச சில நண்பர்கள் திரும்ப வந்து நபி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மக்கள் ஐயூப் நபி எந்த தவறும் செய்யல, அவங்க உண்மையான நேர்மையான நபின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி அவங்களுடைய வீட்டுக்கு திரும்ப போனாங்க. நபி கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட எல்லா செல்வங்களும் திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு. முன்ன இருந்ததை விட 2 மடங்கு செல்வங்களையும் கால்நடைகளையும் நிலங்களையும் இறைவன் வாரி கொடுத்தான். இன்னும் 16 குழந்தைகளையும் கொடுத்தான். இதே நிலையில நபி 70 வருடங்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நபியுடைய நோய் முழுமையா குணமாக்கப்பட்டும் இளமை திரும்ப கொடுக்கப்பட்டும் அவங்க இழந்த செல்வங்கள், உறவுகள், மரியாதை எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டும் யாருடைய இதயத்துல முத்திரையிடப்பட்டுச்சோ அவங்களால இறைவனுடைய அற்புதங்களை புரிஞ்சுக்க முடியல. இந்த நிகழ்வு குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நபி நோய் நீங்கி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு முறை தஹஜ்ஜுடைய நேரத்துல நபி அழுதாங்க. இதை பார்த்த நபியுடைய மனைவி, ஏன் அழுறீங்கன்னு கேட்டாங்க. நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துல நோய்வாய்ப்பட்ட என்னுடைய அடியானே, நீ எப்படி இருக்கன்னு சத்தம் கேட்கும். இப்ப அந்த நேரம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு செல்வ செழிப்பான என்னுடைய அடியானே, நீ எப்படி இருக்கன்னு எந்த சத்தமும் எனக்கு கேட்கல. என்னுடைய இறைவன் என்ன அழைக்காததை நினைச்சு நான் அழறேன்னு சொன்னாங்க. நபி நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்துல அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டு பழகிட்டாங்க. இனிமே அந்த அழைப்பை கேட்க முடியாதுன்னு நினைக்கும் போது நபியால அழுகை அடக்க முடியல.
ஒரு முறை நபிகிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க பல ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க, வறுமையில வாழ்ந்தீங்க, நீண்ட நாள் சோதிக்கப்பட்டீங்க. இந்த சோதனை காலத்துல உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு நபி சொன்னாங்க, எனக்கு பணப்பற்றாக்குறையோ காயங்களோ எனக்கு வலியை கொடுக்கல. நண்பர்களும் உறவினர்களும் என்னை விட்டு விலகி போனதும் எதிரிகளுடைய வார்த்தைகளும் தான் என்னை ரொம்ப காயப்படுத்துச்சுன்னு சொன்னாங்க. பொறுமைக்கு அடையாளமான அய்யூப் நபி செல்வத்திலையும் வறுமை நிலையிலையும் இறைவனுக்கு நன்றி செலுத்துறத நிறுத்தாத ஒருத்தர். அய்யூப் நபியுடைய சந்தோஷத்திலையும் அவங்களுடைய துக்கத்திலையும் அல்லாஹ்வுடனான பிணைப்பு ஒரு வினாடி கூட பலகீனம் அடையல. அய்யூப் நபி கடுமையான நோய், வறுமை, தனிமைன்னு பெரிய சோதனைகளை பல ஆண்டுகள் பொறுமையா தாங்கினாங்க. அந்த நேரத்துல அவங்கள கவனிச்சுக்க அவங்களுடைய மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கள கவனிச்சு அவங்களுக்கு சேவை செஞ்ச அவங்களுடைய மனைவிய ஏதோ ஒரு சூழ்நிலையில அய்யூப் நபி மனவேதனையில, நான் குணமடைஞ்ச பிறகு உன்னை அடிப்பேன்னு நபி சத்தியம் செஞ்சுட்டாங்க. ஆனா குணமடைஞ்ச பிறகு எந்த தவறும் செய்யாத பல ஆண்டுகள் தனக்கு சேவை செஞ்ச மனைவியை அடிக்க நபிக்கு மனசே இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை. நபி சத்தியம் செஞ்சனால அதை முறிக்க கூடாது, அடிக்க மனசும் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு நபி யோசிச்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? கருணையாளனான அல்லாஹ் அய்யூப் நபி கிட்ட இப்படி சொன்னான், ஒரு புல்கட்டை எடுத்து அதை வச்சு ஒரு தடவை லேசா தொடுங்க, அப்படி செஞ்சா சத்தியமும் நிறைவேறும், யாருக்கும் எந்த வலியும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த நிகழ்வு சூரா சாத்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு லேசான வழிகளை திறக்கிறான். உங்க இதயம் கனமா இருக்கா? உங்களுக்குள்ள சொல்ல முடியாத வலி இருக்கா? அதிகமான சோதனைகளால சோதிக்கப்படுறீங்களா? நீங்க தனியா இல்லை. இந்த உலகத்துல சோதனை இல்லாத ஒரு மனிதரை கூட நீங்க பார்க்க முடியாது. சிரிப்புக்கு பின்னால கண்ணீர், வெற்றிக்கு பின்னால போராட்டம், அமைதிக்கு பின்னால பொறுமை, இதுதான் வாழ்க்கை. நம்மளை சுத்தி இருக்க மனிதர்களை பாருங்க. சிலர் கடனாலையும் வறுமையாலையும் சோதிக்கப்படுறாங்க, சிலர் அழகால சோதிக்கப்படுறாங்க, சிலர் குடும்ப பிரச்சனைகளாலையும், சிலர் மன அமைதி இல்லாமலும், சிலர் வேலை வாய்ப்பு இல்லாமலும், சிலர் நோயாலையும், சிலருக்கு இது எல்லாம் ஒரே நேரத்துல கொடுத்தும் இறைவன் சோதிக்கிறான். அல்லாஹ் யாரையும் சோதிக்காம இருக்கிறது இல்ல. சிரமம் வந்தா அல்லாஹ்வை குறை சொல்லாம நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனைகள் நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுதுன்னு உணர்ந்து ஒவ்வொரு சோதனையிலையும் அய்யூப் நபி போல பொறுமையோடு இருங்க. யா அல்லாஹ், எங்க வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை அய்யூப் நபியை போல பொறுமையோடு ஏற்கக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தருவாயாக. இந்த வாழ்க்கை இறுதி இல்லை, இந்த சோதனைகள் வீணானதில்லை. நம்முடைய கண்ணீர் கவனிக்கப்படாம போகல. ஏன்னா இதையெல்லாம் கண்காணிக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ் சோதிக்கிறது அவன் வெறுக்கிறவங்கள இல்லை, அவன் விரும்புறவங்கள தான். அய்யூப் நபியுடைய துவா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவை. நாம செஞ்ச பாவங்கள் நமக்கு நினைவுக்கு வரும்போதும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நமக்கு ஏற்படும் போதும், இறைவா தீங்கு என்னை தொட்டு விட்டது, நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன்னு சொல்லி இறைவன் கிட்ட பாதுகாப்பு தேடுவோம். வாழ்க்கையில சோதனைகள் நமக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம். இறைவனுடைய சோதனைக்கு நபிமார்களும் விதிவிலக்கில்லைன்னு அய்யூப் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அய்யூப் நபி மட்டும் இல்லை, பல நபிமார்களும் சஹாபாக்களும் சோதிக்கப்பட்டிருக்காங்க. சோதனைகள் இறைவன்கிட்ட வரக்கூடிய தண்டனை இல்லை, இறைவனை நேசிக்கக்கூடிய இதயங்களை கண்ணியப்படுத்த இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பு. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை அய்யூப் நபியை போல பொறுமையோடு ஏற்கக்கூடிய இதயத்தை தருவாயாக. எங்கள் வலிகளை நீக்கி எங்கள் ஈமானை வலுப்படுத்துவாயாக. நீயே எங்கள் ஆறுதல், நீயே எங்கள் நம்பிக்கை. இந்த கதையில உங்க மனசை தொட்ட பகுதி எதுன்னு சொல்லுங்க. இந்த கதையிலிருந்து சில கேள்விகள். அய்யூப் நபியுடைய மனைவி ரஹீமா ஹாத்தும் எந்த நபியுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க? எந்த உறுப்புகளை நோய் பாதிக்க ஆரம்பிச்சதும் நபி பயந்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க? நபி ஏன் புல்கட்டை வச்சு தன்னுடைய மனைவியை அடிச்சாங்க? எந்த விஷயங்கள் நபிக்கு அதிகமான வலியை கொடுத்ததா நபி சொன்னாங்க? இந்த கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கதை மூலமா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வர நினைக்கிற ஒரே ஒரு அமல் எதுன்னு சொல்லுங்க. நபிமார்களுடைய வரலாறை முழுமையா விளக்கமா தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்ட விஷயங்களை கேட்டதோடு விட்டுறாம வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அடுத்து ஒரு சிறந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.